இன்னைக்கு எனக்கு ஃபேவரட் பர்சனுக்கு தீபாவளி கிஃப்ட் கொடுக்க போகலாமா. ஆக்சுவலாக தீபாவளிக்கே கொடுக்க வேண்டியது டைம் இல்லை. ஸோ இன்னைக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டு வேலையாக ட்ரெஸ் கடைக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. சாரி தான் வந்து எடுக்கலான்னு பிளானு. எனக்கு எடுக்கும்போது கூட நான் அவ்வளோ தூரம் சர்ச் பண்ணல. பட் அவங்களுக்கு எடுக்கும்போது நான் இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு கொஞ்சம் பார்த்து எடுத்தேன். ஃபைனலாக இந்த சாரி தான் வந்து சூஸ் பண்ணேன். இது கூட கொஞ்சம் நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டு, நோம்பு கயிறு எல்லாமே வச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டிய வேலை தான். நானும் வீட்டிலேருந்து பேக்கிங் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போனால் அவங்க ஒர்க் போயிருக்காங்க. வீட்டுக்கு வரதுக்கே 10 நிமிஷம் ஆகும் சொன்னாங்க. சரி அந்த 10 நிமிஷம் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அவங்க யாரும் இப்ப பாப்போமா, இவங்க வேற யாரும் இல்ல, எங்களோட அத்தை தான். நாங்க கஷ்டத்துல இருக்கும்போதும் சரி சந்தோஷத்துல இருக்கும்போதும் சரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இவங்க ஒரு ஆள் தான். சரி நம்ம ஒரு நல்ல நம்பிக்கை வரும்போது இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த தீபாவளிக்கு வந்து இது பண்ணேன். அத்தை வந்து சுட சுட டீ போட்டு கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கும். டீ காஃபிலாம் மோஸ்டா குடிக்க மாட்டேன். பட் எங்க அத்தை கையில போட்டது சூப்பரா இருக்கும். நான் லைட்டா வாங்கி குடிச்சிட்டு நானும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், இன்ஸ்டாவில் நமக்கு ஜெரோம் ஆனந்து சொல்லிட்டு ஒரு பிரதர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் மை யூடியூப் சேனலுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு பயோல அப்படின்னு. நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா தான் இருந்தது. எப்படி பிரதர் இந்த சின்ன மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சிங்க? நானும் வந்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்க பண்ற மெசேஜ் கமெண்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். கண்டிப்பா எனக்கு டைம் இருக்கும்போது நான் ரிப்ளை பண்றேன். டாடா பை பாய்.